கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து மத்தவங்க லேட்டா வரும்போது உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா, நீங்க இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த நபர் வந்து எப்பவுமே லேட்டா வராங்க அப்படின்னா, நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இது அவங்களோட பழக்கம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சீக்கிரமான ஒரு டைம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்க டைமோட அது மேட்ச் ஆயிடும். 2வது அவங்களுக்கு பொறுமையா நீங்க வந்து புரிய வைக்கலாம். அதனால உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இப்ப மத்தவங்க வந்துட்டு எப்பயாவது ஒரு வாட்டி லேட்டா வராங்க. இல்ல நம்ம நெனைக்கிற காரியம் வந்து லேட் ஆகுது. நம்ம நெனச்ச மாரி சீக்கிரம் முடியல. லேட் ஆகுது அப்படின்னா, டென்ஷன் ஆயிட்டு, இல்ல வந்து 1008 ஆப்ஷன் அவங்களுக்கு குடுத்து, ஏன் நீங்க வந்து இது லேட்டா வரீங்க? சீக்கிரம் வந்திருக்கலாமே, இத பண்ணியிருக்கலாமே, அத பண்ணியிருக்கலாமே, நம்ம ஆப்ஷன்ஸ் குடுக்குறோம். இத குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். அவங்களும் மூட் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. நம்ம மூடும் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு பதிலா லேட்டா வந்துட்டாங்களா, சரி பரவால்ல. வாங்க நம்ம இப்ப நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலைய நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மன அமைதியோட, அக்செப்டன்ஸோட, மனசு அமைதியோட நம்ம வேலைய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிரும். யாருக்கும் எந்த டென்ஷனும் கிடையாது. ஆனா நம்ம சண்டை போட்டு, நம்ம திட்டுறோம் அப்படின்னா, அவங்க மூடும் போயிடும், நம்ம மூடும் போயிடும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க லேட்டா வந்துட்டாங்கன்னா, அவங்க பதட்டத்துல இருப்பாங்க. நம்மளும் லேட் ஆயிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பதட்டத்துல இருப்போம். ஸோ அப்ப அந்த பதட்டம் சேரும்போது வந்து கண்டிப்பா வேலை வந்து சக்சஸ் ஆகாது. ஸோ ஒருத்தங்க லேட்டா வராங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பதட்டத்துல தான் இருப்பாங்க. ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கொண்டு, சரி பரவால்ல, லேட் ஆயிடுச்சா பரவால்ல நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேலை வந்து இன்னும் ஸ்மூத்தா முடியும், அமைதியா முடியும். ஸோ இத நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.